சென்னை அம்பத்தூரில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோரின் நினைவு தினத்தினை முன்னிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நாடாளுமன்ற நிலைப்பாடு அறிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் சாசனம் எனும் கோரிக்கை நூலை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருமாவளவன், சிதம்பரம் தொகுதியில் வரும் 25ஆம் தேதி முதல் தான் பிரச்சாரத்தை துவங்க உள்ளதாகவும் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பேருந்து நிலையம் எதிரே உள்ள பிரதான சாலையில் காங்கிரஸ் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான ஐயலுச்சாமி தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியில் 4 முறை, தருமபுரி மற்றும் சேலத்தில் 1 முறையும் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சிக்காக பாரம்பரியமாக உழைத்து வரும் வாழப்பாடி ராமமூர்த்தியின் மகன் ராமசுகந்தனுக்கு சீட்டு வழங்காததை கண்டித்தும் தற்போது வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலை ரத்து செய்து புதிய பட்டியலை வெளியிடக் கோரியும் முழக்கங்களை எழுப்பியவாறு தீக்குளிக்க முயற்சித்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் அவர் மீது தண்ணீர் ஊற்றி தீக்குளிக்கும் முயற்சியினை தடுத்து நிறுத்தினர். இதனால் பேருந்து நிலையம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுகவின் கூட்டணி சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் தலைமையில் தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் அதிமுகவின் கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவரும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளருமான முகமது முபாரக் கலந்து கொண்டு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள சிறப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் போடியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு செய்யும் அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்புகள் போடியில் தனியார் பள்ளியில் நடைபெற்றது. போடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 315 வாக்குப்பதிவு மையங்களில் பணியாற்றும் 804 தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. இதில் வாக்குப்பதிவு தொடங்கி முடியும் வரையிலான நடைமுறைகள், செயல் விளக்கங்கள், காணொலி காட்சி வாயிலாக பயிற்சிகள் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.